மாட்டானே ஒன்றான் கையில் செலவு கையால் விட்டு அண்ணனுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு வீடியோ ஆபீஸ்ல போய் வெயில்ல உட்கார வைக்கிறாங்க இந்த மாதிரி புயல் செய்தி வரியா அப்பா என்ன முடிச்சிட்டு போயிடுவாங்க வீடியோ எடுக்கிறாரு வேற வீட்டுல தெரிஞ்சாவல்டா எல்லாம் போட்டுக்கிட்டு போறீங்க. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பால் என்ன பண்ணுவோம்? அன்பு சகலத்தையும் வெல்லும், அன்பு ஜெயிக்கும், அன்பால் இணைவோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து, ஏன் பிரதர் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? ஏன் பிரதர் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க? ஏன் சிஸ்டர் வார வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்க? சிறப்பு ஆராதனைகள்லாம் கலந்துக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளை சண்டே கிளாஸு விபிஎஸ்க்குலாம் அனுப்புகிறோம், ஏன் அனுப்புகிறீங்க? இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது அது எல்லாத்துக்குமான ஒரே பதில் என்ன? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்பொழுது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோகம் போனங்க, பரலோகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரலோக ராஜ்யம். அதுதான் எங்களோட கோல், கிறிஸ்தவர்கள் ஆகிய எங்களோட கோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க பரலோகம் போறதுக்கு அப்ப என்னெல்லாம் பண்ணணும்? அதுக்கு கீழே உள்ள வசனம், இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஒரு 50 ரூபாய்க்கு மீல்ஸு நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருப்போம்? ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு சாப்பாடு பொட்டலமாவது வாங்கி கொடுத்துருப்போம். பண்ணிட்டுமா? பரலோகம் போயிடுவோமா? அடுத்து, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வாட்டர் பாட்டில் யாராவது ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருப்போம்? வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பாட்டிலை கொடுத்துருப்போம். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியன், ஒருவேளை நம்ம உலக பிரகாபிரமண பாஷையில் சொன்னால் இவங்கெல்லாம் வேற ஜாதிக்காரங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கப்பா, இல்லை வா, நான் யாரு, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஓகே, துணிமணிகள்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். ஹாஸ்பிட்டலில் போய் நோயாளிகளை என்ன பண்ணியிருப்போம்? காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இதை செஞ்சிருக்குமா? இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்பதான் நம்ம வலது பக்கத்துல நிக்கிறவங்க நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போறோம். மீதி எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஆனா இந்த காவலில் இருந்தேன், ஜெயிலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்ப அந்த கஷ்டப்பட்ட மக்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களை போய் எப்படி விசாரிக்க முடியும்? இந்த ஒரு காரியம் இதையும் செஞ்சாதானே நம்ம வலது பக்கத்தில் நின்று பரலோகம் போக முடியும். 5 காரியம்பா, 5 மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். இல்லைன்னா அப்போ 1ல் ஃபெயில் இல்லை. அப்போ எப்படி இதை பண்ணுறது? சாப்பாடு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை, அலைய தேவையில்லை, தண்ணி பாட்டில் கொடுத்துடலாம். ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 4 to 6 விசிட்டிங் டைமு. அந்த டைமில் போய் யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிடலாம்? ஒன்றும் இல்லை, கையில் காசாவே கூட கொடுத்துட்டு வந்துடலாம் மருத்துவமனையில். அப்படி இல்லைன்னா பிரெட்டு, பழம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை அவங்க அட்டெண்டருக்கு என்ன பண்ணலாம்? கொசுக்கடியில் இருக்கிற அட்டெண்டருக்கு ஒரு ஓட மாசு வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே. ஆனால் காவலில் இருந்தேன், ஜெயிலில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி போய் பார்க்க முடியும்? இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், பாசிபிள் கிடையாது. எப்படி? ஒருத்தங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா, ஒன்று நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களோட பேர் நம்மளுக்கு தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியும், அவங்க அம்மா பேர் தெரியும். அந்த 3 நம்பரையும் சொன்னோன்னா பிஐடி நம்பர்னு ஒன்று தருவாங்க. ஒவ்வொரு கைதிகளுக்கு ஒவ்வொரு பிஐடி நம்பர். அந்த பிஐடி நம்பரை
புக் பண்ணியாவது இப்போல்லாம் புழல் ஜெயிலெலாம் சென்னையில் வந்து ஃபோனில் புக் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் என்ன கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாவட்ட சிறைச்சாலைகளில் மத்திய சிறைச்சாலைகளில் இந்த வசதி கொண்டு வந்துட்டாங்க. மாவட்ட சிறைச்சாலைகளில் மனு போட்டு பார்க்குறோம். நம்ம ஆதார் கார்டை கொடுத்து உள்ள ஒருத்தர் இருக்காருன்னா அவரை பற்றின டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணும். தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள எப்படி போய் பார்க்க முடியும்? சும்மாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க பைபிள் வசனத்தில், நான் வலது பக்கத்தில் நிற்கணும், பரலோக ராஜ்யம் போகணும், ஜெயில் கதவை திறந்து விடுங்க, நான் உள்ளே போய் என்ன பண்ணுறேன்? முடியாதுல்ல. ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு? உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு பிஸ்கட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். மிச்சரு காரச்சேவு யாருக்குன்னு வாங்கி கொடுப்பீங்க? நான் யாருக்குன்னு வாங்கி கொடுக்க முடியும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பேர் எனக்கு தெரியாது, உங்கள் பேரே எனக்கு தெரியாது. எப்படி ஒரு பிளாங்க்கு, என்ன சொல்லுவாங்க, சுவர் இல்லாத சித்திரம், காற்றுல சிலம்பம் சுத்துற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜெயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை. தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையா அப்படின்னா கிடையாது. ஜெயில் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். நல்லாயிருக்கும். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ண வேண்டியதுதான், தாயபாஸ் விளையாடிக்கிட்டு, கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு, கதை புக்கு இருக்கும், நாவல்களை படிச்சுக்கிட்டு, டைமுக்கு காஃபி வரும், கொண்டக்கடலை வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை பித்தம் வராமல் இருக்கிறதுக்கு வெல்லம், நல்ல பெரிய தொட்டி, நல்ல தண்ணியை கோரி என்ன பண்ணலாம், எவ்வளோ நாளும் குடிக்கலாம். திரும்ப ரொட்டீன் லைஃப். ஒரு 50-60 பேரோட நல்லாயிருக்கும். அப்போ குற்றவாளிகளுக்கான தண்டனை கிடையாது. சிறைச்சாலை என்பது யாருக்கான தண்டனை அப்படின்னா குற்றம் செய்தவர்களோட குடும்பத்தினருக்கான தண்டனை. வெளியே இருக்கக்கூடிய ஒரு கணவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு எமோஷனில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு உள்ளே போயிட்டார், அந்த மனைவிக்கான தண்டனை, அவரோட பிள்ளைகளுக்கான தண்டனை. அதே மாதிரி பெண்களும், வெளியே இருக்கிற ஒரு மகன் தவறு செஞ்சுட்டு உள்ளே போகிறாரு, வெளியே இருக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கான தண்டனை. அவங்க சாப்பிடாம கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்க, பரிதவிச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்கு போனவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னா போய் பாருங்க, சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட தோணாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தினரோட கவலை, கண்ணீர், கஷ்டம். வெளியே இருக்கிற குடும்பம், அவங்க கண்ணீரை நீங்களும் நானும் துடைக்கலாம்ல. அவங்களுக்கு பிஐடி நம்பர் தேவையில்லையே, அவங்களுக்கு போய் மனு போட்டு நம்ம பார்க்க தேவையில்லையே, அவங்களுக்கு ஃபோனில் புக் பண்ணி நாளைக்கு இத்தனை நம்பர் கவுண்டரில் போய் பாருங்க, எதுவுமே தேவையில்லையே. நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டு எமோஷனல்ல ஏதோ ஒன்று தவறுகள், சரி அவங்கள முடியலப்பா, அவங்கள என்னால் என்ன பண்ண முடியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தினர் உள்ள யாரும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் மாவட்டத்துக்குள்ள மாவட்ட சிறைச்சாலை இருக்கும், இல்லை மத்திய சிறைச்சாலை இருக்கும். காலையில் 7 மணிக்கு என்ன பண்ணுங்க, போங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் காலையில் 7 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ள இந்த ரிமாண்டு கைதிகள் ஆகட்டும், இல்லை தண்டனை கைதிகள் ஆகட்டும், அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் சாயங்காலம் 5:30 மணி கொடி இறக்குறதுக்குள்ள, கொடி இறக்கின பிறகு பெயில் ஆர்டர் வந்தாலும் இல்லை ரிலீஸ் ஆர்டர் வந்தாலும் ஜெயிலில் இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி காலையில் ஒரு 7 மணி பேட்ச் வந்து ஒரு 9-9:30 வெளியே வருவாங்க. 9-9:30 ஈவினிங் ஒரு 5-6 மணி வரை ஒவ்வொரு பேட்சாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குற்றவாளிகளோட குடும்பம் வெளியே உட்காந்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஜெயில் வாசல்லையும் உட்காந்துருப்பாங்க. கணவனுக்காக மனைவி, அப்பாவுக்காக பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக தகப்பன், தாய்மார்கள். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் காரில் வந்திருப்பாங்க, பந்தாவா உள்ளே இருக்கிறவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு. அவங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த அன்றாட காட்சின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒன்றும் இல்லை, 500 ரூபாய் சைக்கிளை களவாண்டு இருப்பார் ஒருத்தர். பசி,
பசி கொடுமையினால் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பெயில் எடுக்க ஆள் இருக்காது, உள்ளே இருப்பாங்க, இலவச வக்கீல் உள்ளே வருவாங்க, அவங்க மூலமாக வருவாங்க. இல்லை வெளியே இருக்கிற குடும்பமே, அவங்க அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஏழ்மையில் உள்ள குடும்பமாக இருப்பாங்க. அது கண்டுபிடிச்சிடலாம்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க ஹை கிளாஸா மிடில் கிளாஸா, இல்லை அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம் பிள்ளைகளை கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. மரம் கூட இப்போ இல்லை, ஜெயில் வாசலில் வெயிலில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம். அம்மா அவன் கணவர் இப்போ வெளியே வராரு, அவர் வரட்டும், அவர் வந்து இனிமேல் என்ன வேலைக்கு போய் ஏற்கனவே ஒரு மாதம் உள்ளே இருக்காருன்னா, ஏற்கனவே உங்கள் குடும்பம் வறுமை கோட்டு கீழே இருக்குது, வறுமையில் தான் இருக்கீங்க, இந்தாங்க இந்த ஒரு மாதம் மளிகை ஜாமான் வச்சு என்ன பண்ணுங்க, பண்ணலாம்ல. அப்போ நம்ம வலது பக்கத்தில் நிற்கிறவங்களா மாறிடுவோம்ல. பரலோக ராஜ்யம் 100% கேரண்டி.